ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்போ நம்ம பார்க்க போற வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னா பிராப்யத்வரை அப்படின்ற வார்த்தையை பார்க்க போறோம். பிராப்யம்னா என்னன்னு ஏற்கனவே பார்த்திருப்போம். பிராப்யம்னா அடையப்படும்படியான பலனுக்கு பிராப்யம் அப்படின்னு பேரு. துவரைனா துடிப்பு. இப்போ பலனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கு பாருங்க, அந்த துடிப்பாலே செய்யும்படியான செய்கை பிராப்யத்வரை. இது யார் யார், இது எப்படி நடக்கிறது, இது என்ன புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப ஆழ்வாருக்கு பல இடங்கள்ல நோன்பு நோக்கிறார், ஆழ்வாராதிகள் மடலெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, தங்களுடைய தன்மையை உணர்ந்து தாங்கள் அவனுக்கு சொத்து அப்படின்னு உணர்ந்தவர்கள். தாங்கள் தங்கள் தன்மையை அவனுக்கு சொத்து அப்படின்னு உணர்ந்தவர்கள் இருக்காளே, அவ தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு முயற்சியும் பண்ண மாட்டா, பண்ணவும் கூடாது. அப்படி இருக்கிறவா நான் அவனை சேர வேண்டும் அப்படின்றதுக்காக மடல் எடுக்கிறேன். மடல் எடுத்தல்னா எப்படியானவனை பத்தி எதையாவது சொல்லி அவன் பயந்து போய் இவாட்ட வந்துருவான் அப்படின்ற எண்ணம். நோன்பு நோர்த்தல் அப்படின்னால் நீ நான் உன்னை சேர வேண்டும் என்கிற ஒரு பலனை குறித்து நோன்பு நோர்த்தல். இதெல்லாம் பண்றாளே, என்னத்துக்கு பண்ணணும்? இப்போ அவனே வழின்னு அறுதி இட்டாச்சு. நாம் அவனாலே கை கொள்ளப்பட வேண்டியவர்கள் என்று உணர்ந்து விட்டாச்சு. அப்படி அந்த ஞானமுக்கு இருக்கிறவர்கள் எண்ணத்துக்காக தாங்கள் பலனை பெற வேண்டும் என்கிற காரணத்தினாலே இப்படி முயற்சி செய்வது, முயற்சி செய்யக்கூடாது இல்லையா? சொத்துன்னு உணர்ந்தவன், சொத்தை உரியவன் வந்து காக்கணும்னு இருக்கிறது தான் அவன் தன்மையா இருக்க. இவா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்குத்தான் பதில் நம்முடைய பெரியவா சொல்லியிருக்கா, அவருடைய செய்கையெல்லாம் பிராப்யத்வரையிலே புகும். அது என்ன பிராப்யத்வரையிலே புகும் அப்படின்னால், அந்த பலனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பாலே செய்யக்கூடியது. அதனால அது பகவானுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும். அதனால அது ஒரு காலத்திலும் அவர்களுடைய தன்மைக்கு எதிர்த்தட்டாக இருக்காது, தன்மைக்கு விரோதமாக இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். எப்படி பகவானுக்கு அது முகமலர்த்தி ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்முயற்சியாலே அவனை பெற வேண்டும் என்று நினைத்தோமேயானால் அவன் பலன் தருவான் என்கிற நம்பிக்கை இன்மையின் காரணமாக எப்படி ஒன்னும் செய்யாம அவன் பலன் தருவான். அப்ப நம்ம ஏதானும் செய்ய வேண்டாமா அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணி, நான் கர்மயோகம் பண்றேன், ஞான யோகம் பண்றேன், பக்தி யோகம் பண்றேன்னு நம் முயற்சியிலே ஈடுபடுகிறோம். சாத்தியோபாயம்னு சொன்னேன் பாருங்க, அதுல ஈடுபடுகிறோம். ஆனால் ஆழ்வார்கள் அப்படி அல்லர். ஆழ்வார்களுக்கு அவன்தான் களைவாய் துன்பம் களையாய் தொழிவாய் களைகன் மற்றிலேன் என்று உணர்ந்தவர்கள். அப்படி உணர்ந்தவா இதை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னால், அவன் கண்டிப்பா பலன் தருவான்னு தெரியும். ஆனா என்னால அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல சுவாமி, அந்த துடிப்பின் காரணமாக செய்தல். அவனை எப்பொழுது அடைய போகிறோம், அடைவோம்ன்றது கண்டிப்பா தெரியும். அவனைத்தான் அடைவோம், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதின்னு தெரியும். ஆனா என்னைக்கு நான் அடையிறது? எதனால இவாளுக்கு இந்த துடிப்பு ஏற்படுறதுன்னா ரெண்டு காரணம். இந்த சம்சார லோகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், இந்த உலகியல் வாழ்க்கை துன்பங்கள், எப்பொழுது இதை விட்டு விடுபட போகிறோம் அப்படின்னு காட்டுறது. இதெல்லாத்தையும் விட மேலானது எதுன்னா, பகவான் இருக்கிறானே அந்த எம்பெருமானுடைய வைலக்ஷண்யம். வைலக்ஷண்யம்னா மேன்மை, அழகு முதலான குணங்கள் அவனை விட்டு பிரிந்திருக்கிறோமே என்று இவர்களுக்கு துடிப்பை ஏற்படுத்துகிறது. இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். அதுக்கு முன்னால வரைக்கும் இவா ரெண்டு பேருக்கு யாருன்னே தெரியாது, ஒன்னும் தெரியாது, என்னமோ ஏதோ இருந்துட்டு இருக்கா. ஆனா எப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிடுதுன்னு வச்சுங்க, நிச்சயம் ஆன பிற்பாடு கண்டிப்பா அந்த பிள்ளைக்கும் தெரியும் இந்த பொண்ணை அந்த தேதியில கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னு. அந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த பிள்ளையை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு தெரியும். ஆனாலும் கூட இவா ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருக்கா, எந்த துடிப்புல இருக்கா அப்படின்னு சொன்னால், எப்பொழுது கல்யாணம் ஆக போறது, இவ்வளவு நாள் நான் யாருன்னே தெரியாது, உனக்கு என்ன யாருன்னு தெரியாது, எனக்கு உன்னை யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிந்து கொண்ட பிற்பாடு எப்பொழுது சேரப்போகிறோம் என்ற துடிப்பினாலே, ஐயோ என்னால பிரிஞ்சிருக்க முடியலையே, 3 மாசம் தான் கல்யாணம்,
3 மாசத்துல கல்யாணம். ஆனா இவ 2 பேரும் பேசிக்கிற பேச்சு எப்படி இருக்குன்னா, உன்னை பிரிந்து இருக்க முடியல, எப்போ சேர போகிறோம், எப்பொழுது திருமணம் செய்து கொள்ள போகிறோம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு துடிப்பு ஏற்படுறது பாருங்க. அது போல ஒரு துடிப்பு பகவான் கண்டிப்பா பலன் தருவான்னு தெரியும். பகவான் தான் தங்களுக்கு ஞான பிரதானம் பண்ணினான், ஞானத்தை கொடுத்தான்னு தெரியும். ஆனாலும் அந்த பகவானை என்று பலனை அடைய போகிறோம் என்கிற துடிப்பு இருக்கு பாருங்க. அந்த துடிப்பு என்ன ஏற்படுத்துகிறது? அவனுக்கு ஒரு முகமலர்த்தி ஏற்படுத்துகிறது. என்ன முகமலர்த்தினா, நம்மளை விட்டு பிரிந்து இவரால் தரித்திருக்க முடியவில்லையே, எவ்வளவு ஆசை நம்ம மேலே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. ஒண்ணுமில்லே, திருமணம் ஆயிருக்கு, ஆயிட்டு 2வது நாள்ல இந்த பெண் பிள்ளையை விட்டு இந்த கணவன் ஏதோ ஆபீஸ் வேலையா அலுவலக நிமித்தமாக வெளியூர் 1 வாரம் போயிட்டு வரார். அப்படி போறதுக்கு கிளம்பறச்சே இந்த பெண் பிள்ளை அவரை பிரியும்படியான துக்கம் தாழ முடியாமல் 1 வாரத்துல வந்துடுவேன், கவலைப்படாதேன்னு சொன்னாலும் அவள் கண்ணை கசக்கிண்டு நிக்கிறா, அழறா. ஆனா இவருக்கு என்ன தோத்தும் அப்படின்னால், ஒன்னும் இவளை விட்டு பிரியறோமே அப்படின்ற எண்ணத்தை விட வெளியில போன பிற்பாடு என் மனைவிக்கு என் மேல எவ்வளவு ஆசை இருக்கு, அன்பு இருக்கு, நம்ம விட்டு பிரிய முடியலையே, அவள் 1 வாரம் பிரிஞ்சிருந்தா கூட அழுதுடுறாளே அப்படின்னு தோத்துறது. குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு ஒரு 2 வயசு 3 வயசு ஆறுது. இந்த தகப்பனார் எப்போ அந்த குழந்தை கூடயே இருக்கார், ஒரு 2 நாள் வெளியூர் போயிட்டு வரேன்னு போறார். எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரேன் அப்படின்னு அலுவலக நிமித்தமாக போகிறார். அந்த குழந்தை அப்பா நீ போகக்கூடாது அப்படின்னு அழறுது. ஆனா ஒரு பக்கம் இது தடை செய்கிறதே என்கிற எண்ணம் இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன சந்தோஷம் இருக்குன்னா, என் குழந்தைக்கு என்னை விட்டு க்ஷணகாலமும் பிரிஞ்சிருக்க முடியல, என் குழந்தைக்கு என் மேல அவ்வளவு ஆசையா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு பாசமான ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுறது பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் பகவானுக்கும் ஏற்படுகிறது. என்னன்னால், இவனுக்கு நம்ம தான் ஞான பிரதானம் பண்ணினோம், இவனுக்கு நாம் தான் அனைத்தும் காட்டி கொடுத்தோம். ஆனாலும் இவன் அதை காட்டி எப்பொழுது வரானோ வரட்டும்னு இல்லாமல் நம்மீது இவ்வளவு ஆசையோடு இருக்கிறானே, இவ்வளவு வாஞ்சையோடு இருக்கிறானே, பிரிய முடியாதவனாக இருக்கிறானே என்கிற சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால இது ஒரு காலத்திலும் அவர்கள் முயற்சியிலே சேராது. பிராபியத்வரை என்பது பிராபியத்தை பலனை அடைய வேண்டும் என்னும்படியான துடிப்பாலை செய்யுமது ஒரு காலத்திலும் முயற்சியிலே சேராது. அது அவனுக்கு முகமலர்த்தியை ஏற்படுத்துவதனாலே பலனிலே சேரும். அதெல்லாம் எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். அப்ப பிராபியத்வரைனா பலனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு பிராபியத்வரை. மற்றொரு வார்த்தையை அடுத்த பாட்காஸ்ட்ல பார்ப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.